अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியை நோக்கியே அவளுடைய பெருமைகளையெல்லாம் விண்ணப்பிப்பதாக தயா சதகம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த தயை என்கிற திருக்கல்யாண குணத்தினுடைய பெருமையானது ஒவ்வொரு விதமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதிலே 97வது ஸ்லோகத்திலே அந்த தயை என்கிற திருக்கல்யாண குணத்தினுடைய பெருமையை மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். அதாவது தயை என்கிற குணத்தினுடைய இன்னொரு நிலைதான் வாத்சல்யம் என்கிற குணம் என்று சொல்லலாம். வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு என்ன பொருள் என்றால் தாய் அன்பு, தாய் தன்னுடைய குழந்தையினிடத்திலே வைக்கின்ற அன்பு இருக்கிறதே, அதைத்தான் வாத்சல்யம் என்று சொல்லுவார்கள். அதை இன்னும் சற்று விளக்கமாக சொல்லுகிற பொழுது தேனோஹோ வத்சே இவ என்று, அதாவது ஒரு தாய் பசுவானது தன்னுடைய கன்றினிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே, அந்த அன்பின் காரணமாக அந்த தாய் பசுவானது என்ன பண்ணும், தன்னுடைய கன்றுக்குட்டியினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் கூட தன்னுடைய நாவினாலே நக்கி அது எடுத்து விடும். ஆக இதுதான் இப்படிப்பட்ட குணத்திற்குத்தான் வாத்சல்யம் என்று பெயர். கன்றினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த அன்பு அதாவது அந்த அழுக்குகள், அவற்றையும் கூட தாய்ப்பசு தனக்கு இனிய உணவு போலே அதை கொள்ளுகிறது அல்லவா, அதுபோல அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் கூட பகவான் குணமாக கொள்ளுகிறான். குன்றனைய குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. அதாவது வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு என்ன பொருள் என்றால் அது 2 விதமாக சொல்லப்படுகிறது. வாத்சல்யம் தோஷ அதர்ஷித்துவம், அதாவது என்ன, அடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பாராமல் இருத்தல், அவற்றை கண்டுகொள்ளாமல் இருத்தல் என்று ஒரு பொருள். அல்லது தோஷ போக்கியத்துவம் வா, பாராமல் இருத்தல் மட்டுமல்ல, அதையே தனக்கு பெரும் பேராக கொள்ளுதல் என்று அப்படியும் சொல்லலாம் என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் வெவ்வேறு விதமாக காட்டியிருக்கிறார்கள். இதில் சில சிறிய கருத்து வேற்றுமைகள் கூட உண்டு, அதற்கு நாம் போக வேண்டாம். இந்த இடத்திலே இந்த ஸ்லோகத்திலே எப்படி சொல்லப்படுகிறது என்கிறதை பார்ப்போம். என்ன சொல்லுகிறார் இந்த இடத்திலே வேதாந்த தேசிகன்? தயாதேவியே, உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? உன்னிடத்தில் இல்லாதது ஏதாவது ஒரு பொருளை நான் கொடுக்க வேண்டும் என்றால், பகவானிடத்தில் இல்லாத பொருள் என்ன இருக்கிறது? எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது. அவனிடத்தில் இல்லாதது ஒன்றுதான். என்ன என்றால், அவனிடத்தில் இல்லாதது தோஷங்கள், பாபங்கள். அது என்னிடத்திலே மிகுதியாக இருக்கிறது. உடனே நான் அதை கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் தயாதேவியே, அவற்றை மிக விரும்பி அவற்றையெல்லாம் உண்டு, ஐயோ இன்னும் இல்லையே, தீர்ந்து விட்டதே என்று அப்படி ஏங்குகிறாயே, இது என்ன ஆச்சரியம் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். ஔத்சுக்யபூர்வமபுகருத்ய மகாபராதான் மாதா பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்த்வாம்
ஆலிஹ்யதான் நிரவசேஷம் அலப்த திருப்திஹி தாமியஸ்யகோ விருஷகிரீஷ திருதா தயேத்வாம் ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகா அபராதான். மகா அபராதான், மகா அபராதங்கள், நாம் பண்ணின பாபங்கள் என்று பொருள் அதற்கு. அவற்றையெல்லாம் ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்தியா என்று அப்படியும் சொல்லலாம். அதாவது என்ன, ஔத்சுக்கு எல்லாத்தையும் அபராதங்களை பண்ணுற பொழுது உற்சாகத்தோடு தான் எல்லாரும் பண்ணுகிறார்கள். இல்லாட்டா அதை ரொம்ப உற்சாகத்தோடு உனக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தேன் என்றும் சொல்லலாம். ஔத்சுக்கியபூர்வம், மிகவும் உற்சாகத்தோடு என்ன செய்கிறேன் நான், ஆசையோடு, அபராதான் உபகிருத்திய, அபராதங்களை உனக்கு காணிக்கையாக கொண்டு வந்து, மாதா துவாம் பிரசாதயுமித்துமிச்சதி, தாயே உன்னை நான் மகிழ்விக்க நினைக்கிறேன், என்னுடைய அபராதங்களை உனக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து உன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று என்னுடைய மேமனஹா இச்சதி, என்னுடைய மனசானது விரும்புகிறது. உனக்கு அபராதங்களையே காணிக்கையாக கொடுத்து, ஏனென்றால் தயை என்கிற திருக்கல்யாண குணத்திற்கு என்ன பெருமை, அபராதம் உள்ளவனையும் அனுகிரகித்தால்தான் பெருமை. இப்போ அபராதமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தனிடத்தில், அவனுக்கு தயை என்பதே வேண்டியதில்லை, அவன் தானே பேற்றை பெற்று விடுகிறான். ஆனால் தயை என்கிறது எப்பொழுது வேணும், நாம் தவறு செய்திருந்தும் அதை எம்பெருமான் நம்மை பொருள்படுத்தாமல் நம்மை ரட்சிக்கிறான் என்றால் தானே. அப்போது தயாகுணத்திற்கு தேவை எதுன்னு கேட்டால் அபராதங்கள் தான் என்று இப்படி நாம் கொள்ள வேணும். அப்போ தயை, அபராதம் இல்லை என்றால் தயை எப்படி காட்ட முடியும்? ஒரு உதாரணம் சொல்லலாம். கம்பராமாயணத்திலே சொன்னார், அயோத்தியிலே இருக்கிறவர்கள் யாருமே ஒருத்தருமே தானம் செய்யாதவர்கள் என்று சொன்னார். எல்லாரும் அயோத்தியில் ஒருத்தர் கூட தானமே பண்ணுறதில்லைன்னு சொன்னாராம். அயோத்தியில் இருக்க தானம் பண்ணுறதில்லைன்னா அது எப்படி நல்ல குணமாகும்? தானம் நிறைய எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படின்னா, இல்லை அயோத்தியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் செல்வந்தர்களாக இருக்கிறபடினாலே தானம் வாங்குவதற்கு ஒருவரும் இல்லை, யாருக்கு யார் தானம் கொடுப்பது என்று இப்படியாக அந்த அயோத்தியா நகரத்தினுடைய பெருமையை அவர் சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தானம் கொடுப்பது சிறந்த காரியம் என்று சொன்னாலும் அப்பொழுது அந்த தானத்தை வாங்குவதற்கு ஒருத்தன் இருக்க வேண்டும். இருந்தால்தான், ஏழையாக ஒருத்தன் இருந்தால்தான் தானம் கொடுக்க முடியும். அப்போது தானம் கொடுக்க வேணுமானால் என்ன வேணுமென்னால், தானம் ஏழை பணம் இல்லாதவன் என்று ஒருத்தன் வேண்டும். அதுபோல் இந்த இடத்துல தயை பெருக வேணுமானால் அப்பொழுது நம்மிடத்தில் அபராதங்கள் இருக்க வேண்டும். அப்போது தயைக்கு வேண்டுவது என்னன்னு கேட்டால் அபராதம் தானே. ஆகவே என்ன பண்ணுகிறாரா இவர், தயைக்கு தன்னுடைய அபராதத்தையே காணிக்கையாக, பாபங்களையே காணிக்கையாக கொடுக்கிறாராம். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஔத்சுக்கியபூர்வம் உபகிருத்திய மகாபராதான், மிகவும் ஆசையோடு அந்த அபராதங்களையெல்லாம் காணிக்கையாக கொண்டு வந்து, பிரசாதயு துமிச்சதி, உன்னை மகிழ்விக்க விரும்புகிறது. அட, இவனிடத்தில் இவ்வளவு அபராதங்களா என்று நினைத்துத்தான் அந்த தயாகுணம் மேலே மேலே பெருகுகிறது என்றார். அது மட்டும் சொல்லலை, அதுக்கு மேலே சொன்னார், கொண்டு போய் சமர்ப்பித்த அந்த அபராதங்களை கண்டு அந்த தயாதேவி என்ன பண்ணுகிறாள், மேலே சொல்லுகிறார் பாருங்க, ஆலிஹ்யதான் நிரவசேஷம், அவற்றையெல்லாம் ஆலிஹ்ய என்னால் என்ன, லிஹ் என்கிற அந்த வார்த்தைக்கு லேகத்தி, அதாவது என்ன, நன்றாக நக்கி உண்ணுவது. எப்படி அந்த தாய் பசுவானது கன்றினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்கை அப்படி தன்னுடைய நாவாலே ஒட்ட நக்கி அப்படி உண்ணுகிறதோ, அதுபோல இந்த தயாதேவியும் என்ன பண்ணாலாம், நான் சமர்ப்பித்த அத்தனை அபராதங்களையும் ஆலிஹ்ய, நன்றாக அப்படி நன்றாக நக்கி உண்டு, நிரவசேஷம், துளி கூட மிச்சமே வைக்காமல் உண்டும் கூட. அப்புறம் என்ன ஆயிற்று, அலப்த திருப்திஹி, அவளுக்கு திருப்தியே ஏற்படலை. ஐயோ, இவ்வளவுதானா இருக்கிறது, உண்ணுவதற்கு இன்னும் இருந்தால் நன்றாக இருக்குமே. சில பேர் ரொம்ப விரும்பின வஸ்து, ஏதோ ஒரு வஸ்து, இனிய பொருள், பாதம் அல்வா என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு போய் கொடுத்தா நன்னா நக்கி நக்கி சாப்பிட்டுட்டு அவ்வளவுதானா, இன்னும் இல்லையா என்று கேட்பார்களே, அதுபோல தயாதேவி கேட்கிறாளாம், அவ்வளவுதானா, இன்னும் அபராதம் இல்லையா? அலப்த திருப்திஹி, திருப்தியே அடையாதவளாய், தாமியசியஹோ, தாமியசி, ஏங்குகிறாய், இன்னும் வேண்டும் என்று ஏங்குகிறாயே. இது என்ன ஒரு பெரிய குணம், இது என்ன குணம்? அஹோ, அஹோ என, ஆஹா, இது என்ன விருஷகிரீஷ திருதா தயேத்வாம், அந்த திருவேங்கடமுடையானாலே தரிக்கப்பட்ட தயையே இது ஒன்றோ உன்னுடைய பெருங்குணம் என்று நாம் கொண்டு போய் அவளிடத்திலே நம்முடைய அபராதங்களையே சமர்ப்பித்தாலும் அத்தையும் கூட அவள் விரும்பி ஏற்றுக்கொண்டு அவற்றை நன்றாக ஆலிஹ்ய என்று
நன்றாக அவற்றை நக்கி உண்டு, அதாவது மிகவும் நன்றாக சுவைத்து உண்டு இன்னும் திருப்தி பெறாதவளாய், ஐயோ தாம்யசி இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏக்கத்தையும் வெளிப்படுத்துகிறாளே, இது என்ன ஒரு ஆச்சரியம் என்று அந்த தயாதேவியினுடைய அந்த திருக்கல்யாண குணம், அதாவது நம்முடைய தோஷங்களையும் போக்கியமாக கொள்ளுகிற குணம், அதை இந்த இடத்திலே மிக அற்புதமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதற்கு அடுத்தபடியாக 98வது ஸ்லோகம், அதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எவ்வளவு பாபங்களை நான் செய்தால், பாபங்களை செய்தால் எம்பெருமானுக்கு என்னிடத்தில் கோபம் உண்டாவது ஆச்சரியம் இல்லை, அது நியாயம்தான். ஆனாலும் கூட தயாதேவியே நீ கூடியே இருக்கிறபடியினாலே அவன் குளிர்ந்தவனாயே இருக்கிறான். ஆகினாலே நீ என்ன பண்ண வேண்டும், நீ எப்படிப்பட்டவள், உன்னிடத்திலே அந்த நான் பொறுப்பை வைத்தல் என்று பரநியாசம், உன்னையே நான் உபாயமாக கொண்டு உன்னிடத்திலே பொறுப்பை வைக்கிற காரியத்தை கூட பல தடவை செய்தால் அதனால் நீ மனம் நோகும் தன்மை உடையவள். அப்படிப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும், அந்த திருவேங்கடமுடையானுடைய கட்டாட்சங்களாலே என்னை வருடும்படி செய்வாயாக என்று அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஜஹ்யாத் புருஷாச்சலபதிஹி பிரதிகேபி நத்வாம் கர்மோபதப்தைவ சீதளதாமுதன்வான் சா மாம் அருந்துத பரன்யாசன அனுவருத்திஹி தத்வீக்ஷணைஹி ஸ்பிருஷதயே தவ கேளி பத்மைஹி. திருவேங்கடமுடையான் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், விருஷாச்சலபதிஹி பிரதிகேபி நத்வாம் ஜஹ்யாத், கோபமே ஏற்பட்டாலும் கூட அந்த சமயத்திலேயும் கூட இந்த தயாதேவியை அவன் விட்டு இருப்பதில்லையா, அதாவது தயையும் கூடவே இருக்கிறது அவனுக்கு. அவன் கோபம் உள்ள பொழுதும் கூட உன்னை விட்டு அவன் இருப்பதில்லை. அது எப்படி போலே ஒரு உதாரணம் சொல்லுகிறார். கர்மோபதப்தைவ சீதளதாம் உதன்வானு, கடலானது நல்ல வெயில் காலத்தில் வெப்பத்தாலே தாக்கப்பட்டாலும் கூட அதற்கு இயற்கையான குளிர்ச்சி என்கிறது இருக்கத்தான் இருக்கும். அது ஆகினாலே வெயிலினாலே தாக்குகிறபடினாலே கடல் கொதித்து விடுமா, என்னால் கடல் கொதிக்காது, அதுக்கு இயற்கையான குளிர்ச்சி அதை விட்டு விலகாது. அதுபோல் திருவேங்கடமுடையானுக்கும் என்னுடைய பாபங்களை கண்டு கோபம் ஏற்பட்டாலும் கூட எப்பொழுதும் அவன் உன்னோடு கூடியே இருக்கிறபடியினாலே, அதாவது துவாம் ந ஜஹ்யாத், உன்னை எப்பொழுதும் விடாதவனாக இருக்கிறபடியினாலே அவன் கொஞ்சம் குளிர்ச்சி உள்ளவனாகத்தான் இருக்கிறான். நீயோ எப்படிப்பட்டவள் என்று பார்த்தால், அருந்துத பரன்யாச அனுவருத்திஹி, என்னால் என்ன, தொடர்ந்து அந்த பரன்யாசம் என்று செய்தால் அதனால் மனம் நோகும் தன்மை உடையவள் என்று சொல்ல. அதாவது அவனிடத்திலேயே பொறுப்பை ஒப்படைத்தல், பரன்யாசம் என்கிறதுக்கு அதைத்தான் பொருள். உன்னிடத்திலே நான் பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன், நீயே என்னை ரட்சித்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தித்தல். அந்த காரியத்தையே அடிக்கடி செய்தால் அவனுக்கே கொஞ்சம் மனம் வருத்தமடையுமாம். என்ன, இப்படி பல தடவை செய்தால்தான் நான் பலன் கொடுக்கிறவன் என்று இவன் நினைத்து விட்டானே, ஒரே ஒரு தடவை சொன்னாலே போருமே, நான் எதற்கு இவன் அதை பல தடவை சொல்லுகிறான் என்று நினைத்து அவனுடைய மனம் வருந்தும். அதை தான் அது தயையினுடைய காரணம். தயையினாலே தான் அப்படி நினைக்கிறான் பகவான். ஆகினாலே அந்த தயாதேவியை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், அருந்துத பரன்யாச அனுவருத்திஹி, ஒரு தடவை செய்யக்கூடிய அந்த உன்னிடத்திலே வைக்கின்ற பொறுப்பை ஒப்படைத்தல் என்கிற காரியத்தை தொடர்ந்து செய்தால் மனம் நோகும் தன்மை உடையவள் அல்லவா நீ, அப்படிப்பட்ட மென்மை உடையவள் நீ என்று சொல்றார். அப்படிப்பட்ட நீ இப்பொழுது எனக்கு என்ன செய்ய வேண்டும், அத்தகைய நீ என்ன செய்ய வேண்டும் என்னால் அதை சேர்க்கிறார். தத் வீக்கணைஹி ஸ்பிருஷ தயே தவ கேளி பத்மைஹி, உன்னுடைய கேளி பத்மை, அதாவது பிராட்டி என்னால் கையிலே எப்பொழுதும் ஒரு தாமரையை ஏந்தி இருப்பாள் அல்லவா, அந்த தாமரை போன்ற திருக்கண்கள் தான் எம்பெருமான் திருக்கண்களாலே தான் கட்டாட்சிக்கிறான். ஆயினாலே நீ என்ன பண்ண வேண்டும், அந்த உன்னுடைய விளையாட்டு தாமரை போல இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையானுடைய கட்டாட்சத்தாலே என்னை தொடுவாயாக, என்னை வருடுவாயாக. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம் மீது விழுந்தால் நம்முடைய அத்தனை பாபங்களும் போய்விடும் என்கிற கருத்திலே இப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.